அந்த இனக்கலவரங்களில் நிறைய தயாரிப்பாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், சொல்லப்போனால் எரிக்கப்படுகிறார்கள் உயிரோடு. அதே நேரம் 20க்கும் மேற்பட்ட திரையரங்கங்கள் கொளுத்தப்படுகிறது. 2009 யுத்தத்துக்கு பிறகு மெதுவாக நாங்கள் ஒரு சினிமாவை அங்கே தொடங்கினோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணினோம். அந்த காலத்தில் நாங்கள் நடிகை, இயக்குனர் அப்படி என்னெல்லாம் போட்டாங்களுக்கு மோசமாக கேவலமாக எல்லாம் திட்டுவாங்க. இது பொம்மை இல்லையம்மா, இது உண்மையை தான் சொல்லியிருக்கேன் வழியோ, பொம்மை இல்லைம்மா இது. இன்ஸ்பைரிங் மூவி, லைக் we had a really good time. எனக்கு முதலாவது நவிகா அக்கா ஒரு நடிகராக தெரியும், நீதிரால நடிச்சிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொம்மையிலையும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இயக்குனராக நான் முதல் முறை அவங்களோட திரைப்படத்தை பார்க்குறேன், விட்னஸ் பண்ணுறேன். அவங்களோட பெயின் அதில் நல்லா தெரியுது. அறிவுலகத்தில் இளைஞர்கள் மத்தியில், கற்றவர்கள் மத்தியில் இந்த படம் திரையிடப்படணும். சரி, ஸ்ரீலங்கன் படம் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஃபிலிம் மேக்கிங் இது இருக்குன்னு தெரியாது, எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஆனால் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் உணர்ச்சி, ஓடு போ அங்கே போய் காப்பாத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வீரம் வந்திருக்கம்மா. இன்னமும் போர் முடிஞ்சும் இவ்வளோ பெரிய சமூக கூற்றங்களை நம்மோடு பயணிக்கிற சக மனுஷங்களே ஒரு பெண்ணுக்கு விளைவிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச போது ரொம்ப பெயினாக இருந்தது. நிலவு பெண்ணை நிலவாவே பார்க்கணுன்னு நினைச்சவங்க இல்லை, நாங்கள் நிலவில்லை, நெருப்பு. பொம்மை படம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு கனத்த இதயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் கொடுத்துச்சு. எப்பேற்பட்ட பெண்களுக்கு நடந்த அநீதியை தாங்க முடியலமா. பெண்களுக்கு என்னைக்கும் இந்த மாதிரி அநீதி எங்கேயும் நடக்கவே கூடாது. ஏன் அந்த பேர் பொம்மைன்னு வச்சிருக்காங்க அப்படின்றத அந்த படத்துக்குள்ள நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பொம்மை திரைப்படத்தின் இயக்குனர் நவயுகா குஹராஜா. முதலில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களோட ஒரு நல்ல நேரத்தை பொம்மையை நீங்கள் பார்க்குறதுக்காக தெரிவு செய்ததுக்கு முதல்ல நான் என்ற நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ரெண்டாவதாக நான் இந்த ஈழ சினிமாவோட பயணத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் டைரெக்டாக படத்துக்குள்ளே போவோம். 1.5 மணித்தியாலம் தான் படம். அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே ஃபுல்லாக படத்தை போவோம். நாங்கள் அதுக்கு இன்டர்வியூலே வைக்கல. ஸோ 1.5 hours ஃபிலிம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நாங்கள் அதை பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஈழம் எங்களோட சினிமா அப்படின்றது 70, 80களில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கொண்டிருந்த ஒரு சினிமா. 1983ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டுகளில் எங்களோட நாட்டில் நிறைய இனக்கலவரங்கள் நடக்குது. அந்த இனக்கலவரங்களில் நிறைய தயாரிப்பாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், சொல்லப்போனால் எரிக்கப்படுகிறார்கள் உயிரோடு. அதே நேரம் 20க்கும் மேற்பட்ட திரையரங்கங்கள் கொளுத்தப்படுகிறது. இப்படி அந்த காலத்தில் 370 சினிமாக்கள் இருந்தது இலங்கை முழுவதும். இப்போது ஒரு 140 சினிமாக்கள். ஒழுங்காக வேலை செய்கிற சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு 100 சினிமாஸும் இல்லை. தமிழ் தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தியேட்டர் கூட இல்லை.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம், ஒரு 30 வருட கால இருண்ட காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்களோட சினிமாக்கு. அந்த காலத்துல வந்து அப்பப்ப அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் வந்திருக்குது. எந்த தனி மனிதனும் ஒரு சிவிலியனும் ஒரு படம் எடுக்கல. புலம்பெயர் தேசங்கள்ல 77கள் 80களில் வந்து இடம்பெயர்ந்து அங்க போனவங்க சில பேர் சினிமா படிச்சுட்டு வந்து ஸ்ரீலங்காவில் படம் எடுத்தாங்க. அது கூட ஒரு 3 தியேட்டர்ஸ் அப்படி அதுக்கு லிமிட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 2009 யுத்தத்துக்கு பிறகு 30 வருட காலத்துக்கு பிறகு மெதுவாக நாங்கள் ஒரு சினிமாவை அங்கே தொடங்கினோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணினோம். அந்த காலத்தில் வந்து நாங்கள் நடிகை, இயக்குனர் அப்படி என்றெல்லாம் போட்டாங்களுக்கு மோசமாக கேவலமாக எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அதுகளெல்லாம் கடந்து நிறைய வசைகளை எல்லாம் எதிர்கொண்டு மெதுவாக இன்றைக்கும் எங்களோட சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு 4லிருந்து 5 படங்கள், ஒரு 3லிருந்து ஒரு 5 படங்கள் வர்ற நிலைமையில தான் எங்களோட சினிமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமால இருந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் நான் பொம்மை படத்தை செய்திருக்கிறேன். அதோட வந்து இப்போ எங்களுக்கான காலம் எப்படி இருக்குதுன்னா ஒரு சினிமாக்கான போராட்ட காலமாக இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து மெதுவாக அதை மீட்டெடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயர்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த படம் வந்து இலங்கையில் வெளியாகிட்டது. புலம்பெயர் தேசங்களில் ஒரு இடங்கள்லையும் படம் வெளியாகி கொண்டிருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் நினச்சேன்னா இந்த படத்தை தமிழகத்தில் நான் சென்னையில் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும் என்று சொல்லி. ஸோ எங்களோட கதைகளை நிச்சயமாக நீங்கள் கேட்கணும். ஸோ படத்தை பாருங்க, பார்த்ததுக்கு பிறகு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் கட்டாயமாக கதைப்போம். சரி, நன்றி. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். இது பேர் பொம்மையை விட உண்மை. இது பொம்மை இல்லையம்மா, இது உண்மை. உண்மையை தான் சொல்லியிருக்க வழியோ பொம்மை இல்லைம்மா, இது உண்மை. பெண்களுக்கு நடந்த துரோகம் அது பெண்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் அனுபவித்தவங்க பெண்ணு தான். அதனால் பெண்ணு எடுத்திருக்கிறது பெரிய விஷயம், சாமானியமே இல்லைம்மா. இதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அப்படி ஒரு படம், உணர்ச்சி பூர்வமாக எல்லாருக்கும் உணர்ச்சி, ஓடு போ அங்கே போய் காப்பாற்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வீரம் வந்திருக்கம்மா. பொம்மை இல்லைம்மா, உண்மையம்மா, உண்மையம்மா, பொம்மை இல்லை. அதாவது எல்லாரும் மானுன்னு சொல்லுவாங்க, பொண்ணை கிடையாதும்மா, புலியாய் மாற்றியிருக்காங்க. புலியாய், மானா இல்லை புலியாய் மாற்றியிருக்கார். அதே மாதிரி நிலவு, பெண்ணை நிலவாகவே பார்க்கணுன்னு நினச்சவங்க இல்லை, நாங்கள் நிலவில்லை, நெருப்பாய் மாற்றியிருக்காங்கம்மா. நெருப்பாய் மாற்றி என்ன படம், டைரக்டர் சாமானியம் நடித்ததை சொல்லவா, டைரக்ட் பண்ணதை சொல்லவா, அந்த கதையை சொல்லவா, செந்தமிழை சொல்லவா, எதைன்னு சொல்ல முடியும்? இதுக்கு பேர் பொம்மைன்னே கிடையாதும்மா, இது உண்மை. இந்த படத்துக்கு பேர் உண்மை, பொம்மை இல்லைம்மா. எப்பேற்பட்ட பெண்களுக்கு நடந்த அநீதியை தாங்க முடியலம்மா. பெண்களுக்கு என்றைக்கும் இந்த மாதிரி அநீதி எங்கேயும் நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம தான் துணிஞ்சு எழணும். யாருக்கும் இந்த கதி யாருக்கும் வரக்கூடாது, எந்த ஊருக்கு வரக்கூடாது, ஈழத்துக்கு மட்டும் இல்லை, யாருக்கும், பெண்களுக்கு யாருக்குமே இந்த கொடுமை நடக்கவே கூடாது.
பார்க்க பார்க்க அடாடா எப்படி அந்த திருமங்கலத்தை காட்டும் பொழுது அந்த மியூசிக்கு அடாடா அது உண்மையாக நடந்ததை கல்யாணத்தை காட்ட தேவையில்லை. அந்த மியூசிக்கை போட்டதுமே இது கல்யாணம் நடந்த அந்த திருமங்கலத்துக்கு அவ்வளவு பவர்னு அந்த மியூசிக்கிலே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் எதைன்னு சொல்கிறதுன்னே தெரியலம்மா, எப்படி சொல்லுவேம்மா, எதைன்னு சொல்லுவேம்மா. இது நான் தான் சொல்லிட்டேனே, இது பொம்மை இல்லை, உண்மை 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 உண்மையம்மா உண்மை. வணக்கம். ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் படம் எப்படி இருந்துச்சு சார்? I know the producer really well, so Mr. Bhaskaran, so almost 10 years தெரியும். ஸோ அவருக்காக நான் வந்து இந்த படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இட் ரிலேட்டட் லைக் ஒரு லைக் அந்த கண்ட்ரி ரிலேட்டட் மூவியாக இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் மூவி. லைக் வி ஹேட் அ ரியலி குட் டைம். So we should say thanks to Mr. Bhaskaran for having a wonderful movie for everyone. Yeah, thank you. ஹாய், என் பேர் ஸ்வாதி கிருஷ்ணன். நான் இப்போது நவயுகா அவங்க நடித்து இயக்குன பொம்மை அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்தேன். எனக்கு முதலாவது நவயுகா அக்கா வந்து ஒரு நடிகராக வந்து தெரியும், நீதிரால நடிச்சிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொம்மையிலையும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இயக்குனராக வந்து நான் முதல் முறை வந்து அவங்களோட திரைப்படத்தை ஒன்று பார்க்குறேன், விட்னஸ் பண்ணுறேன். அவங்களோட பெயின் அதில் வந்து நல்லா தெரியுது. அண்ட் இந்த மாதிரி தான் சூழல் இப்போ இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து இப்போ தான் ஒரு சில திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு, அங்கே சூழல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நவிகாக்காவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் வெளிவந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. பொம்மை திரைப்படம் இது போருக்கு பின்னரான நிகழ்வுகள் குறித்து ஒரு விளக்குகின்ற ஒரு படமாக தான் இருக்குது. இதை வந்து ஒரு கற்பனை கதையாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது, இது ஒரு உண்மை கதை தான். அப்போ நீண்ட நெடிய ஒரு 4 நூற்றாண்டு கால போருக்கு பின்னர் ஒரு முறையான ஒரு நீதி நிர்வாகம் இல்லாத ஒரு சூழலில் ஒரு பெரிய செம்மாந்து வாழ்ந்த ஒரு இனம் தன்னுடைய பண்பாட்டு விழுமியங்களெல்லாம் இழந்து ஒரு பாழ்பட்டு கிடக்கிறதோ அப்படின்னு ஒரு நெஞ்சை வலிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. யோசித்து பார்க்கும்போது நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல்வழியில் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஒரு எவ்வளோதான் படை பட்டாலும் கூட்ட நாட்டை இருந்தாலும் ஒரு நல்ல தலைமை இல்லைன்னா அந்த நாடே வந்து தலைமை இல்லாமல் சீரழிஞ்சு போயிடும். ஒரு நல்ல தலைவன் நல்ல தலைமை இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இது போன்ற வந்து சீரழிவுகள் ஏற்படாது. அப்போ கிளிநொச்சியில் வந்து அந்த காலகட்டத்தில் அனிதா பிரதாப் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெண் ஊடகவியலாளர் ஒரு இரவு நேரத்தில் நின்று பேசும்போது சொன்னாங்க, உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரமாகிய கிளிநொச்சியில் இருந்து கொண்டு நான் பேசுகின்றேன் அப்படின்னு. உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் கிளிநொச்சி அப்படின்னு அந்த அம்மா கருத்துரைத்திருந்தாங்க. அப்போ இன்றைக்கி வந்து உலகத்திலேயே பெண்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு திரை ஒரு சாதாரண ஒரு வணிக ரீதியிலான ஒரு திரைப்பட நோக்கில் இருந்து இதை பார்க்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு போரில் காயம்பட்ட அல்லது போரில் தோற்கடிக்கப்பட்ட அல்லது வந்து ஒரு வீழ்ந்த ஒரு இனத்தினுடைய பார்வையிலிருந்து இப்படிலாம் வாழ்ந்தோம், இப்படிலாம் ஒழுக்கமாக இருந்தோம், இப்படிலாம் பண்பாடாக இருந்தோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது அப்படிங்கிற நிலையிலெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து இப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற அந்த வலியோட வேதனையோடு பார்க்கும் பொழுது அதனால தான் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு இறுக்கமான ஒரு சோகமான ஒரு மனநிலை தான் உருவாகுது. அது அடுத்த கட்டம் என்னங்கிறது ஒரு சூழல் அப்படியே வந்து முடிஞ்சு போகுதில்ல. அப்போ இது வந்து ஒரு போராளியின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பார்வையாக இருக்கும். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எளிய மக்களின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு பார்வை, புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வகையில் தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் எதிரிகளுடைய வாழ்க்கை தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அன்னைக்கு இன்று எப்படி அங்கே குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, குழந்தைகள் பிரச்சனை, இங்கேயும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 108 முகாம்களில் எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகளாவிய வந்து மனித உரிமை பிரகடனம், ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அந்த பெண் குழந்தைகள் உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திட்டிருந்தாலும் கூட இங்கே பிறக்கின்ற குழந்தைகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து இங்கே பிறந்து வளர்கிற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, குடியுரிமை இல்லை, வேலைக்கு வழி இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் இன்னும் நீடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கும் அப்படித்தான் இருக்கிறது, இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிங்கிற போது இதை வந்து வெறும் திரைப்படமாக ஒரு கலையாக பார்த்து கடந்து செல்ல முடியாத பல்வேறு வந்து கருத்துக்களை இந்த மக்களுக்கு விதைக்கின்ற ஒரு படமாக இருக்கின்றது. இது ஒரு ஆழமான படம். இந்த இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இன்னும் பல்வேறு இடங்களில் இது
பெரிய வணிக ரீதியாக மக்கள்கிட்ட படாவிட்டாலும் கூட அறிவுலகத்தில் இளைஞர்கள் மத்தியில் கற்றவர்கள் மத்தியில் இந்த படம் திரையிடப்படணும், இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நவயுகா வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவங்க ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஒரு நல்ல எழுத்தாளர். கவிதைகள் எல்லாம் நிறையா அவங்களது நான் படிச்சிருக்கேன். அவங்க தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா அங்கே ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்போயே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு நல்ல நடிகையாகவும் பண்ணியிருக்காங்க, இயக்கமும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க ஐ திங்க் எல்வி பிரசாதில் வந்துட்டு ஒளிப்பதிவு பற்றி கூட ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேஷனேட் ஃபிலிம் மேக்கர். படம் ரொம்ப மெட்டஃபாரிக்கலாக இருந்தது. நிறைய விஷயங்களை அவங்க சொன்ன மாதிரி தான், நீங்கள் அவங்க ஷோ முடிஞ்சோடனே சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் நான் ஒரே இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தனித்தனி விஷயமாக ஒரு படமாக தனியாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயங்களையும் ஒரு படத்தில் சொல்லி ரொம்ப நேர்த்தியாக பண்ணதை வந்து ரொம்ப பாராட்டுறேன். நான் ஆக்சுவலாக சரி ஸ்ரீலங்கன் படம் சரி இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஃபிலிம் மேக்கிங் இது இருக்குன்னு தெரியாது, எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஆனால் நீட்டாக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக நீட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு மாதிரி பிகினிங்கில் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அது அன்நாட் பண்ணிட்டாங்க ஃபைனலாக கிளைமேக்ஸ் கிட்ட. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த ஏதாவது ஒரு டெக்னிக்கலான விஷயம் இந்த படத்தில் என்ன இருந்தது? டெக்னிக்கலில் தாண்டி நேரட்டிவாக ஸ்டோரி நரேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க என்னென்னா அவங்க நாட்டில் நடந்த கஷ்டங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்குன்றது தான் அவங்க மெயினாக சொல்கிறதே. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஒரு 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 பொண்ணோடைய பிரச்சனை, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் சின்ன வயசுலேருந்து வந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணுற பிரச்சனை. ஸோ அது போல் விஷயங்கள், அங்கே இருக்கிற ரவுடிசம், இந்த கேங்ஸ், இந்த காசு கடத்துறது, இது போல் பிரச்சனைகள்லாம் எப்படி ஒரு தனி பெண்ணாக ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்த நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அவங்களுடைய அந்த ஜியோகிராஃபிக்கெலாம் நல்லா இருக்குது அந்த இடம். ஆமாம், ஜியோகிராஃபிக்கெலாம் அந்த கேப்சர் பண்ணது நல்லா இருக்குது. படம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னமும் போர் முடிஞ்சும் இவ்வளோ பெரிய சமூக கூற்றங்களை நம்மோடு பயணிக்கிற சக மனுஷங்களே ஒரு பெண்ணுக்கு விளைவிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சபோது ரொம்ப பெயினாக இருந்தது. ஒரு வைல்டான கவிதையை வாசித்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவேன். கவிஞர் வெயில் அவர்களுடைய கவிதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், ரொம்ப ராவா, ரத்தமும் சதையுமா, அந்த வலி, அந்த இயல்பு, சமகாலத்தில் நடக்கிற கொடுமைகள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நான் ரொம்ப ரசிப்பேன் அவருடைய கவிதையில். அது மாதிரி எனக்கு ஒரு வைல்டான கவிதையை வாசித்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. நம்மளோட படங்களாக இருக்கட்டும், நம்மளோட லிட்ரேச்சராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்க அதை வந்து வரவேற்கிறாங்க. அதே போல் அவங்களோட கவிதைகளாக இருக்கட்டும், அவங்களோட லிட்ரேச்சர், அவங்களோட படைப்புகள் எல்லாம் நம்ம எந்த விதத்தில் வரவேற்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம வந்து அவங்களுடைய லிட்ரேச்சரை நம்ம இங்கே என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இப்போது அதில் வந்து இலங்கை தமிழ், ஈழத்தமிழ் பேசுகிறாங்க. அதோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரி வந்து ஒரு 4 டைமென்ஷன்லேருந்து அதை சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியை அதை கன்சியூம் பண்ணுறதே நம்ம வந்து புரிஞ்சு நிதானமாக யோசித்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இலக்கியத்தை நம்ம கன்சியூம் பண்ணுறோமா இல்லை கொண்டாடுறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. பட் இந்த படத்தை கண்டிப்பாக இலக்கிய வாசிப்பாளர்கள், இந்த மாதிரி அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் விருப்பப்பட்டு பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் 90s ஈழத்தினில் நடந்த கொடுமைகளை எல்லாம், அதுவும் பெண்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் வந்து வேதனையோட நியூஸில் பார்த்தவங்க, நியூஸில் கேட்டவங்க, செய்தித்தாள்களில் வாசித்தவங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய தாக்கமாக இருக்கும், ரொம்ப பெரிய வலியாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு படைப்பு அப்படிங்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்றதை விட மிக அவசியமான ஒரு படமாக பார்க்குறோம். அடிப்படையில் என்னென்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா ஈழத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. நான்லாம் ரொம்ப என்னோடய 15 வயதுலேருந்து அதை பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாம் நடக்குது, அங்கே துயரம் நடந்தது, முடிஞ்சிடுச்சு, இப்போ அமைதி நிலவுது, மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் சரி. ஆனால் அங்கே வந்து சொந்த மக்களே வந்து சொந்த பெண்களை, சொந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றது, இந்த தமிழ் சமூகம் வந்து என்ன சிக்கலுக்கு மீறியும் திருந்தாதா அப்படின்ற ஒரு கோபம் வருது நமக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சச்சரவான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து அவங்க ஒரு படிமத்தோட
ஒரு பழைய காலகாலமாக இதாண்டா நடக்குது, இன்றைக்கி நடக்கலை, நேற்று நடக்கலை, ஆனால் என்றைக்கும் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு 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 விதமான ஓவியமாக சொன்னாங்க. உங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தவங்களே சொல்லிட்டு போனாங்க, படம் முடிஞ்ச உடனே எல்லாரோட மனசில் ஒரு பார்வையில் ஒரு மாதிரி ஒரு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நிறைய பேர் வெளியில் இருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் என்ன சொன்னாங்க, என் கூட படம் பார்த்துட்டு இருந்தவங்க, இது ஒரு கவிதை போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அந்த கவிதைக்கு கூட, அது அங்கேருந்தே சொல்லுங்களேன், அது என்ன வைல்டான ஒரு கவிதையாக இருந்ததுன்ட்டு. அது ரொம்ப பயங்கரமான வார்த்தை இல்லை அது அந்த படத்தில் அதை உணர முடிஞ்சுது. அது எல்லாமே ஒரு குறியீடாக வந்து கனெக்ட் பண்ணி பழையதையும் புதியதையும் சேர்த்து. அடிப்படையில் என்னென்னா பெண் குழந்தைகள் வந்து எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத அது ரொம்ப டீட்டெயிலாக அது ஒரு 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 தத்ரூபமான துயரத்தோடு அதை ஒரு சிலரால் அதை சகிச்சிக்க முடியல. அது ஏன் இந்த குழந்தைங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றது அதை வந்து அவங்க படமாக பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இல்லை, நம்ம தமிழ் சமூகமே விடுங்க, அவங்க மட்டுமே பார்க்கலான்ற நான். நீங்கள் பாரு எவ்வளோ பாரிய பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்கள் இதே லட்சணத்தில் இருக்கிறீங்க. ஏன் உங்களை வந்து அந்நியன் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறான்னா, நீ உன்னையே காப்பாற்றிக்கிற சக்தி இல்லாதவனாகவும் உன்னையே வந்து உன்னை காப்பாற்றிக்கிற பண்பு இல்லாதவனாக இருக்கிற அப்படின்னு இது வந்து நல்ல கன்னத்தில் அரைஞ்சி சொல்கிற ஒரு படமாக இதை நான் பார்க்குற பொம்மை. பொம்மை படம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு கனத்த இதயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் கொடுத்துச்சு. ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி 90 கிட்ஸுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நல்ல வாய் பேசுகிறவங்களா இருக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு மதிக்காதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி பாலியல் சார்ந்த குற்றங்களும் அதிகமாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா அப்போ பெண்களுக்கு வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் காலமாக பெண்களுக்கான நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து பெண்களை ஒடுக்குவது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, தமிழ் சமுதாயம் தாய் வழி சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வந்து பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த கடந்து வந்த வரலாற்றினுடைய மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்குறேன். அதனுடைய ஒரு குறியீட்டை ரொம்ப நேர்த்தியாக நுட்பமாக பொம்மை அப்படின்ற படம் வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஏன் அந்த பேர் பொம்மைன்னு வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பெண்கள் வந்து என்னவா பார்க்கப்படுறாங்க அப்படின்றத தான் ஒரு குறியீடாக பொம்மை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதில் ஒரு வரலாற்று நாவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தன்மை வேணும் அப்படின்வாங்க. என்னென்னா, கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்காலத்தினுடைய இப்படி தான் நடக்கும்னு ஒரு அனுமானத்தையும் செய்யக்கூடியவன் தான் ஒரு எழுத்தாளன் தான் இந்த வரலாற்று நாவலை எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அதற்கு நிகராக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது வயசானவங்களுக்கா, இல்லை நடுத்தர வயசா, இல்லை இளம் பெண்களுக்கா, இல்லை சிறுமிகளுக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியது எது அப்படின்னா, எல்லா வயது பெண்களும் ஆண்களினுடைய பாலியல் ஆசைகளுக்கு அல்லது அவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. இன்னும் கேட்டால் இன்னும் தீவிரமாக அடுத்த கட்டத்தில் போய் கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்றது நம்ம மனசாட்சியை போட்டு உழுக்குது. அப்போது ஒரு பெண் இயக்குனர் அந்த தன்னை உழுக்கக்கூடிய அந்த கேள்வியை, அந்த மனசாட்சியினுடைய பதிவை ஒரு படைப்பாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால் இந்த பொது சமுதாயம், எல்லா சமுதாயம், அதாவது உலகம் முழுக்க இந்த படத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழியை நோக்கி போனால்தான் இந்த படைப்புக்கு நாம் செய்யக்கூடிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. இந்த இடத்துல இவ்வளோ காத்திரமான ஒரு படத்துக்குள்ளே நம்மளை கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறது எது அப்படின்னு கேட்டால் இசை தான். அப்போது ஒரு இசையை வந்து ரொம்ப நேர்த்தியாக, அதாவது இந்த நம்ம இது பீரியட் மூவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழங்காலத்தில் இருந்த அந்த சமூகத்தை காட்டும் பொழுது அதற்கு நேர்த்தியான ஒரு இசையை வந்து பயன்படுத்தியிருக்கார். இப்படி அந்த படம் முழுக்க அந்த பேக்ரவுண்ட் பின்னணி இசை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதில் ஒரு குறியீடாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் இந்த பாலியல் குற்றம் நடந்ததுக்கப்புறமா அதை வந்து தேடக்கூடிய ஒரு இடத்துல அந்த சிறுவனை போட்டிருக்காங்க. இது எதனுடைய நம்பிக்கையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை உடைய சமுதாயமாக மாறியிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றத்தின் மீது அவர்களுக்கு வந்து ஒரு
பிரஜை ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வின் காரணமாக ஆண்களும் அதை வந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்றதனுடைய ஒரு குறியீடாகத்தான் நான் அந்த சின்ன பிள்ளைய வந்து சின்னஞ்சிறு சிறுவனை வந்து நான் பார்க்குறேன். அதனால் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாட வேண்டும்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக இந்த படம் கொண்டாடப்பட வேண்டும்.